ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகலாம். It's the tea. நயன்தாரா மிஸ்ஸஸ் தனுஷ் உண்மையிலே ஒரு வீடியோ ரைட்ஸ்க்கான ஒரு சண்டையா இல்ல இது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா? கங்குவா படம் ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாருமே அதை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்தோட ஆக்டர், ப்ரொடியூசர், அவங்களோட வைஃப்ஸ்லாம் வந்துட்டு சில சோஷியல் மீடியாவில் போயிட்டு சில போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றிலாம் பார்ப்போம். சவுத் ஆஃப்ரிக்காவோட T20 சீரிஸ் நடந்துட்டு இருக்கு. அண்ட் எக்ஸ்பெக்டடாக ஃபிளாட் பிச்சர்ஸில் நம்ம இந்தியன் பேட்ஸ்மேன் வந்துட்டு நிறைய ஹண்ட்ரட்ஸாக அடிக்கிறாங்க. அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம். ஃபுட்பால் ஒரு முக்கியமான ஒரு கிளப், அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் பேன் வரப்போது, அவங்கள ரெலிகேட் ஆகிட்டு அவங்க செகண்ட் டிவிஷன் போக போகிறாங்க. அது எந்த கிளப், அதை பற்றிலாம் பார்ப்போம். நயன்தாரா அண்ட் தனுஷ், ஐ திங்க் இந்த சண்டை தான் வந்துட்டு ஐ திங்க் லிட்டரலா எல்லா யூடியூப் சேனலும் வந்துட்டு இப்போ கவர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் மெயின் பாயிண்டா எடுத்துட்டு பேசுறது என்னன்னா வந்துட்டு இது வந்து ஒரு வீடியோ ரைட்ஸ்க்கான ஒரு சண்டை. அந்த 3 செகண்டுக்கான கிளிப்புக்காக தான் வந்துட்டு இவ்வளோ போராடுறாங்க. ஏன்னா அந்த 3 செகண்ட் கிளிப்புல தான் வந்துட்டு விக்னேஷ் சிவன் அண்ட் நயன்தாரா ஒரு லவ்வே அடங்கி இருக்குங்கிற மாதிரி எல்லாம் நிறைய ஹைப் கொடுக்குறாங்க. அவங்க போட்ட போஸ்ட் பத்தி நிறைய பேர் டைசெக்ட்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் போறது இல்லை. பட் நான் என்ன சொல்றேன்னா, இந்த சண்டை வந்துட்டு அந்த வீடியோக்கான சண்டையே இல்லை. அந்த 3 செகண்ட் கிளிப் நானும் பார்த்தேன். அந்த கிளிப்பு அந்த 3 செகண்ட் முடியறதுக்குள்ளேயே அந்த படம் என்ன படம்னு கூட யாராலையும் சொல்ற முடியாத அளவு கூட இல்லை. அது சாதாரணமான ஒரு கிளிப். அதுக்கு வந்துட்டு இவங்க நயன்தாரா என்னமோ அந்த 3 செகண்ட் போனனாலதான் வந்து அவங்களோட அந்த நெட்ஃபிளிக்ஸ் டீச்சர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பாதிக்கப்படுற மாதிரியும் அந்த போஸ்ட்ல போட்டு. ஸோ நயன்தாரா விக்னேஷ் சிவனுக்கும் தனுஷுக்கும் வந்து எப்பவுமே சண்டை இருந்திருக்கு போல. ஐ மீன் எனக்கு இது மூலியமா தான் தெரிய வருது. அண்ட் அவங்க வந்துட்டு பேசிக்கா தனுஷ் மாதிரி ஒரு பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு அவங்களோட வெட்டிங் பிக்சர் வந்துட்டு ட்ரெண்ட் ஆகிறதுக்கோ அது கொஞ்சம் ஹைப் ஏற்றுறதுக்கோ தான் வந்துட்டு இது பண்றாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இப்போ ரீசெண்டா சொல்ல போனா அட்லி வந்துட்டு பாலிவுட்டுக்கு போயிட்டு ஷாருக் கான் எல்லாம் டைரக்ட் பண்ணிட்டு அவர் ஒரு வேற லீக்ல போயிட்டு அம்பானியோட வெட்டிங் வீடியோஸ்ல அவர் தான் டைரக்ட் பண்ணாரு. ஸோ இப்போ நயன்தாரா வந்துட்டு அந்த படத்துல நடிச்சுட்டு அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு நெட்ஃபிளிக்ஸ் இந்த ஃபீச்சர் மூலியமா நாட் ஜஸ்ட் கோலிவுட் ஆர் சவுத் இந்தியா எல்லாமே ஆல் இந்தியா லெவலுக்கு வந்துட்டு அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவனும் வந்துட்டு போய் சேர்ந்து ஒரு பாப்புலர் ஆகணுங்கிறது தான் அவங்களோட மெயின் மோட்டிவா இருக்கு. ஸோ அவங்க இந்த ஃபீச்சர்ல வந்துட்டு அவங்க எல்லா இதையும் இறக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. டு த பாயிண்ட் வேர் அவங்க வந்துட்டு நம்ம கோலிவுட்ல ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்ஸான நடிகரான தனுஷ்கையே வந்துட்டு எதிர்க்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்க இறங்கிட்டாங்க. இப்போ அவங்க அந்த போஸ்ட் போட்டப்புறம் வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ் எஸ்பெஷலி ஃப்ரம் மாலிவுட் வந்துட்டு அந்த போஸ்ட்டுக்கு லைக் போட்டிருக்காங்க. அண்ட் சில பேர்லாம் வந்து ஓப்பனாகவே வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து விமன் வந்து வெளில வரணும், அவங்களோட ரைட்ஸ்க்கு வந்து அவங்க போராடணுங்கிற மாதிரி. இந்த பிரச்சனை இஸ் நெவர் அபவுட் ரைட்ஸ். நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் அவங்களோட பாப்புலாரிட்டிக்காகவும் அவங்க கெரியரை வந்துட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காகவும், இன்னும் சொல்லப்போனா விக்னேஷ் சிவனுக்கு வந்துட்டு அவர் கெரியரை சேவ் பண்றதுக்காகவும் இது நடத்துக்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு பிளான்ட் அட்டாக் தான் இது. இந்த ஹோல் திங்ல வந்துட்டு என்ன நான் ஆச்சரியமா பாக்குறேன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 2 செலிபிரிட்டி, ஒரு பெரிய செலிபிரிட்டி வந்து அடிச்சுக்கிறாங்க. அந்த ஆடியன்ஸ் வந்து ஓரமா நின்று 2 பேரையுமே கேலி பண்ணி சிரிக்கிறாங்க. ஆனா எனக்கு இதுக்கு சுத்தி வந்த சில மீம்ஸ் இல்ல சில பேஜஸ் பண்ண இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. கல்யாண கேசட்டை நீங்க நெட்ஃபிளிக்ஸ்க்கு வித்துட்டு காசு பாக்குற நீ ஒரு பண்ணாட, அந்த கேசட்ல ஒரு 3 செகண்ட் வீடியோ காப்பிரைட் போட்டு 10 கோடி கேட்கிற நீ ஒரு பரதேசிய. இந்த மீமோ வாக்கியம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இந்த என்டையர் பிரச்சனையில வந்துட்டு ஒரு படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிட்டு ரொம்ப கேவலமான ஒரு ரிவ்யூஸ் வந்துட்டு எல்லாரும் ஒரு ஆடியன்ஸ் விடாம தலைவலியோட வெளில வந்த படம் கங்குவா. அந்த படத்தை வந்துட்டு ஒரு 3 நாள்லாம் விடாம அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஒரு மேட்ரு வந்தோடனே அதை விட்டுட்டாங்க. பட் நம்ம அதை பத்தி பேசாம இருக்க முடியாது. அந்த ப்ரொடியூசர் எஸ்பெஷலி ஞானவேல் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பாகுபலியோட பெருசா பண்ணும், நம்ம கோலிவுட்ல இருந்து போற பேன் இண்டியா படமா ஒரு சூப்பர் ஹிட் ஆகும் இது என்னென்னமோ சொன்னார் அவரு. அண்ட் அவர் மட்டும் இல்ல, சூர்யாவா இருக்கட்டும், அந்த டைரக்டரா இருக்கட்டும், இந்த படம் தான் வந்துட்டு கோலிவுட்டே தூக்கி பிடிக்க போகுதுங்கிற லெவலுக்கு ஹைப் கொடுத்தாங்க. பட் ஒரு சாதாரணமான ஒரு குட் அட்டெம்ப்ட்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு அந்த படம் இருந்திருக்கு. இந்த ஒரு மீம் எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ணாத்தை அடுத்தவன் என்ன அவதாரா எடுத்து வச்சிருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் அடிச்சிருந்தாங்க. சிறுத்தை சிவால வந்துட்டு இந்த மாதிரிலாம் ஒரு படம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்கு. ஏன்னா அவர் வந்து அவரோட ஃபில்மோகிராஃபிலேயே வந்து பாத்தீங்கன்னா சிறுத்தையை தவிர வேற எந்த படமுமே வந்துட்டு பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ஆடியன்ஸ்க்கு பெருசாவும் பிடிக்கவும் இல்லை. அண்ட் அந்த சிறுத்தை படமே பாத்தீங்கன்னா சந்தானம்னாலதான் அந்த படம் கொஞ்சம் நல்லாவே இருந்தது. இல்லைன்னா அது ஒரு பிலோ ஆவரேஜ் படம் தான் அது.
அவருக்கு எப்படி இந்த மாதிரிலாம் அஜித் வந்து 4 படம் கொடுக்குறாரு, சூர்யா வந்துட்டு அவ்வளோ அப்படி பேசுறாரு இந்த டேரக்டர் பத்தி, அவர் இப்படி அவர் வேற லெவல் டேலண்ட். ஆனா படத்துல எதுவுமே வர மாதிரியே எனக்கு தெரியல. அஜித்துக்காக அட்லீஸ்ட் ஒரு சிவா கிட்டே போறாரு அப்படிங்கிறது ஒரு ரீசன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா சிவா வந்துட்டு காமன் ஸ்பேசஸ் இல்ல பப்ளிக்கோட எல்லாம் சேர்ந்து ஷூட் பண்ற மாதிரியான இதெல்லாம் வந்து அவர் வச்சுக்க மாட்டாரு, எல்லாமே செட்டுக்குள்ள இருக்கும், இல்லைன்னா வந்து தனியாவே வந்து பண்ணிடுவாருன்ற சொல்லிட்டு அந்த ஒரு மேட்டர் வந்துட்டு அஜித்துக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவருக்கு வந்துட்டு அவரோட ஃபேன்ஸே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பிளஸ் பப்ளிக்குள்ளேயும் அவர் வந்து வர வேணாம் பார்க்க வேணாங்கிற மாதிரி தான் இருப்பார் அவர். ஸோ அவருக்கு வந்துட்டு அது ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருந்தது. சூர்யாவுக்கு என்ன பிரச்சனை தெரியல, ஏன் அவர் போய் மாட்டிட்டாருன்னு தெரியல. பட் இது ரொம்ப பெரிய படம்னு நினைச்சிட்டு அவங்க எடுத்தாங்க. பட் அது ரொம்ப ஃபிளாப் ஆச்சு அது. அண்ட் அது நடக்கும் சரிங்களா. அது வந்துட்டு சில பேர் வந்துட்டு இப்போ படம் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிட்டு ஃபிளாப் ஆகிறது வந்துட்டு ஒன்றும் பெரிய இது இல்லை. பட் ஏன் இது வந்து ஒரு கேலி பண்ற லெவலுக்கு ஏன் ஒரு ரொம்ப அதிகமாயிடுச்சுன்னா இவங்க பேசின விஷயங்களால தான். படத்துக்கு முன்னாடியும் ரிலீஸ்க்கு அப்புறம் கூட இப்போ இவங்க படத்தோட ஹீரோ சூர்யாவோட வைஃப் ஜோதிகா வந்துட்டு ஆன்லைன்ல வந்துட்டு வேணும்ட்டே நீங்க அந்த படத்தை வந்துட்டு ஒரு நெகட்டிவா வந்துட்டு பேசியே வந்து அந்த படத்தை நீங்க ரூயின் பண்ணிட்டீங்க. யாருக்குமே அந்த அவசியம் இல்லை. எல்லாரும் பார்த்துட்டு வந்தவங்க தான் ரிவ்யூ சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, நீங்க அவ்வளவு பொருட்செலவு எடுத்தீங்கிறதுக்காகலாம் யாருமே வந்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்ல போறது இல்லை. இவங்க இப்படி பேசுறாங்கன்னா இன்னொருத்தங்க இருக்காங்க, ஞானவேல் அந்த ப்ரொடியூசரோட ஒய்ஃப், அவங்க வந்துட்டு ட்விட்டர்ல போயிட்டு அவங்க இன்னமும் கேவலமா பேசுறாங்க. நம்ம ஆடியன்ஸே சரியில்லை, நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து கலைக்கண்ணே இல்லை, நம்ம ஆடியன்ஸுக்குலாம் வந்துட்டு கேவலமான படம் பார்க்கறதுக்கு தான் லைக்கு. அவங்க கோட்டீஸ்வரரோட ஒய்ஃபு, அவங்களுக்கு இல்லாத பணம் இல்லை. ஆனா அவங்க பேசுற ஒரு வார்த்தையும் அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் அவங்க எப்படி அவ்வளவு கேவலமா பாக்குறாங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட போடுற அந்த ஒரு ட்வீட்டுமே வந்து காமிச்சுது. மக்களை நீங்க பாருங்க, இப்படிதான் வந்துட்டு இந்த சினிமாக்காரங்க இல்ல இந்த ப்ரொடியூசர்ஸ் இல்ல இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு நம்ம காமன் ஆடியன்ஸ் இப்படிதான் அவங்க பாக்குறாங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி அந்த படத்தையும் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. நல்ல படமா இருந்தா அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. கெட்ட படமா இருந்தா இதே மாதிரிதான் நீங்க பண்ணணும். நீங்க அவங்க தூக்கி பிடிக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களுக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க அவசியமே இல்லை. இந்த நயன்தாரா தனுஷும் இந்த கங்குவா படமும் வந்து சேர்த்து வந்துட்டு யாரு எனக்கு பயங்கரமா வந்துட்டு இந்த சிச்சுவேஷன் வந்து கேபிட்டலைஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு சிம்பிளி சவுத் அப்படிங்கிற ஒரு ஆப். ஐ திங்க் அவங்களுக்கு வந்துட்டு இந்த சந்திரமுகியோட ஸ்ட்ரீமிங் ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி அவங்க ஓவர்சீஸா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த ஆப் பத்தி இப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் கேள்விப்படுறேன். அவங்க வந்து இந்த ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, வாட்ச் போத் கங்கா அண்ட் துர்கா அன்லீஷ் ஹாரர்ஸ் இன் த ஹவுஸ், புட்டிங் their loved ones in danger. Stream the all-time blockbuster Chandramukhi now on Simply South. ஒரு பிரில்லியண்டான மார்க்கெட்டிங்கா இருக்கு. ஏன்னா ஒரு 2 பெரிய இஷ்யூஸ் கரெக்டா ஒரு பிடிச்சி அந்த 2 ஆக்டர்ஸை வச்சுட்டு அவங்க ஃபேமிலியே இவங்க ஒரு கலகம் ஏற்படுத்துறாங்கிற மாதிரி ஒரு பிரில்லியண்டான ஒரு ட்வீட். சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, நான் போன வாரம் தான் பார்த்தேன். ரொம்ப நல்ல படம் அது. இந்த எப்படி வந்துட்டு நம்ம இந்த உலகம் வந்துட்டு லுக்ஸ்க்கும் அப்பியரன்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குது, அதை வச்சு எப்படி நம்ம ஹியூமன்ஸ்லாம் வந்துட்டு அது இன்செக்யூரிட்டி ஒரு இடத்துக்கு கொண்டு போகுது, இந்த பாடி டிஸ்மோஃபியா அந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் ஏன் நடக்குதுங்கிற மாதிரி ஒரு ஹாரர் ஜானர் படம். பட் இந்த மாதிரி ஒரு முக்கியமான சில டாபிக்ஸ் தான் அது ரொம்ப அழகா டீல் பண்ணி ஐ திங்க் இட் வாஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவிஸ் திஸ் இயர். ஸோ அந்த படம் வந்துட்டு இந்த கேமரிமேட் ஃபெஸ்டிவலுக்கு வந்துட்டு ஸ்க்ரீன் பண்றதுக்காக அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபெஸ்டிவலோட ஹெட் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாருன்னா, இப்போ இந்த ஃபெஸ்டிவலுக்கு வர படங்கள்லாம் வந்து நிறைய வந்து ரெப்ரசன்டேஷனால வருது, விமன் டைரக்டர்ஸ் பண்ண படங்கள்லாம் வருது, அண்ட் அதுக்கெல்லாம் வந்து தனியா நாங்க வந்து இடம் கொடுக்குற மாதிரி இருக்கு, அண்ட் அதனால ஓவரால் குவாலிட்டி ஆஃப் த ஃபிலிம் ஃபெஸ்டிவலே வந்து கம்மியாதுங்கிற மாதிரி ரொம்ப ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் ஒன்று அடிச்சிருந்தாரு. ஸோ இந்த படம் அனுப்பின டைரக்டர் கொரலி ஃபார்கெட் என்ன பண்ணாங்கன்னா, அவ்வளோலாம் நீ கஷ்டப்பட்டு என் படத்தை வந்துட்டு உன் ஃபெஸ்டிவல்ல போடணும்லாம் அவசியம் இல்லை, நான் என் படத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், விமன் டைரக்டர்ஸ்னாலே கொச்சா பார்க்குற ஒரு ஃபெஸ்டிவல்ல வந்துட்டு என் படம் வந்துட்டு வரணும்னு அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்ரா பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு இது பார்க்கும் போது பேசிக்கா எனக்கு வந்துட்டு அந்த நம்ம ஊர்ல அந்த ரிசர்வேஷன் பத்தி நிறைய அந்த சொல்ற அந்த ஒரு ஃபேமஸான டயலாக் தான் எனக்கு வந்துட்டு ஞாபகம் வந்துச்சு. எப்படி வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த கோட்டா ரிசர்வேஷன் மூலியமா வந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால ஓவரால் குவாலிட்டியே குறையுது, அவங்களுக்கு மார்க்ஸ் அவ்வளவு பெருசாலாம் வர மாட்டேங்குதுங்கிற மாதிரி சில பேர்லாம் அந்த கமெண்ட் வச்சாங்க. எனக்கு இந்த கமெண்ட்டும் அந்த ஃபெஸ்டிவலோட ஹெட் பண்ண கமெண்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு எவ்வளவு ஒரு ஹை ப்ரிவிலேஜ் பிளேஸ்ல இருந்து எப்படி அவங்களால இந்த மாதிரிலாம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண முடியுங்கிறத நினைச்சாலே ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போ ஹெச்பிஓல இந்த டூன் பிரான்ச்சைஸ்ல டூன் ப்ராஃபஸி அப்படிங்கிற ஒரு டிவி ஷோ வந்துட்டு போன வாரம் ஆரம்பிச்சிருக்கு. ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இது ஒரு ஸ்பேஸ்ல நடக்கிற ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க.
ஐ திங்க் நம்ம டிவி ஷோ ஆடியன்ஸ் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹை இன்டென்ட் ஷோ வந்துட்டு நம்ம எதிர்பார்த்துதான் இருக்கும். ஹவுஸ் ஆஃப் த டிராகன் அந்த தேவையை பூர்த்தி பண்ண நடிச்சோம். பட் அது போன சீசன் அந்த அளவுக்கு இல்லைங்கிறனால ஒரு ஹைப்பே கம்மியான மாதிரி தான் இருக்கு. இந்த டூன் ப்ராஃபஸி அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணுமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா இருக்கு, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ மார்வல் அண்ட் டிஸ்னி வந்துட்டு இந்த லெசர் நோன் சூப்பர் ஹீரோஸ் வச்சுட்டு சில இந்த கார்ட்டூன்ஸ் மாதிரிலாம் பண்ணுவாங்க, பர்டிகுலராக இந்த சில்ட்ரனை டார்கெட் பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த மூன் கேர்ள் அண்ட் டெவில் டைனோசார் அப்படிங்கிற ஒரு ஷோல வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு டிரான்ஸ் உமன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல அவங்க ஒரு கன்சர்வேட்டிவான கோச்சை வந்துட்டு மீறி எப்படி அவங்க அந்த டீம் கூட வந்துட்டு பர்ஃபார்ம் பண்றாங்கிற மாதிரி ஒரு எபிசோட் ஏதோ இருந்திருக்கு. அண்ட் யூஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட வந்துட்டு ஏர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி தூக்கிட்டாங்க. எஸ்பெஷலி ஒரு சில்ட்ரன் ஷோ பசங்களாம் பார்க்குறாங்க, அவங்களும் இதை பார்த்துட்டு வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அது அந்த ஷோவை வந்துட்டு கிரியேட் பண்ண ஆர்டிஸ்ட்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்னால தான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் வருது. அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஜெண்டர் ஐடென்டிட்டி, செக்ஷுவல் ஐடென்டிட்டி பற்றின அவங்க ஸ்டாண்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லா மீடியம்லையும் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்துட்டு வரதே இனிமேல் கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி அவங்க ஒரு கமெண்ட் வச்சிருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் வந்துட்டு பசங்க எல்லாம் பார்க்கணுமா? ஷுட் தே பி அவேர் ஆஃப் ஆல் திஸ்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல போடுங்க. இப்போ ஃபார் சம் காஸ்டிங் நியூஸ் ஃபார் சம் டிவி ஷோஸ், ஸோ வெட்னஸ்டேயோட செகண்ட் சீசனுக்கு வந்துட்டு லேடி காகா வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹாரி பாட்டர் டிவி ஷோக்கு வந்துட்டு டம்பிள்டோர் கேரக்டருக்கு வந்து மார்க் ரைலன்ஸை வந்துட்டு காஸ்ட் பண்ணலாங்கிற மாதிரி அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் டூம் ரைடர் டிவி ஷோக்கு வந்துட்டு அந்த லாரா கிராஃப்ட் கேரக்டருக்கு வந்துட்டு காஸ்டிங் போயிட்டு இருக்குன்னு. அண்ட் சோஃபி டர்னர் தான் வந்துட்டு காஸ்ட் பண்ணியிருக்காங்க. போன வாரம் ஒரு இந்தியன் டீம் வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டு T20 சீரிஸ் ஆடினாங்க. அண்ட் ஐ நாட் சர்ப்ரைஸ், நம்ம பேட்ஸ்மேன் நிறைய எல்லாருமே போயிட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. 200 சஞ்சு சாம்சனுக்கும் திலக் வர்மாக்கும் நல்ல ஒரு பேட்டிங் பிட்ச்னா நம்ம கம்பீர் பண்ற அக்ரெசிவ் பேட்டிங் ஃப்ரம் த டாப் வந்து பிரில்லியண்டா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம எங்க மாட்டி போனா பிச்சு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பிச்சு கொஞ்சம் டேர்ன் ஆகுது, கொஞ்சம் பிளேஸ் கொஞ்சம் நின்று ஆடணுங்கிறப்போ இது வந்துட்டு நம்மளுக்கு எங்க வந்துட்டு கரெக்டா நம்ம அடி வாங்குவோம்னா ஏதாவது ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல் இல்லை ஒரு வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிச்சா லைட்டா அப்படி பீக் பண்ணி கொடுப்பாங்க. பேட்ஸ்மேன்லாம் படப்படன்னு அவுட் ஆகிட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியே இல்லாம இந்த சீரீஸும் போன மாதிரி இருக்கு. நம்ம வின் பண்ணனால நம்ம ஒன்றும் பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லை. ஏன்னா இப்போ அந்த போலிங் போட்ட சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீம் தான். அது மெயின் போலர்ஸ் யாருமே போடல. ஸோ இதுல இந்த சீரீஸ் வின்னா நம்ம அவ்வளோ பெருசா ஒரு கன்சிடர் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. போல் யூஎஸ் எலெக்ஷன்ஸ் அண்ட் இந்த இலான் மஸ்க் வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க ட்விட்டர் ஸ்பேஸை வந்துட்டு ஒரு ரைட் விங் ப்ரொபகண்டாக்கும், எப்படி அவங்க வந்துட்டு அந்த ஒரு ஓப்பனா ஒரு கான்வர்சேஷனே இல்லாத ஒரு மீடியமா வந்துட்டு அதை எப்படி அவங்க மாத்திட்டு இருக்காங்க, அது மாதிரிலாம் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஃபுட்பால் கிளப்ஸ் எஸ்பெஷலி இந்த ஜெர்மன் கிளப்ஸ் வந்துட்டு ஒரு ஆக்டிவா ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இனிமேல் தேர் நாட் கோயிங் டு யூஸ் எக்ஸ் ஆர் ட்விட்டர் ஆஸ் ஒன் ஆஃப் தர் அஃபிஷியல் கம்யூனிகேஷன் சேனல்ஸ். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சென்ட் பாலி கிளப் வந்துட்டு அவங்க வந்துட்டு நாங்கள் இனிமேல் ட்விட்டரில் இருக்க போகிறது எல்லாமே வெளியில் வந்திருக்காங்க. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு ஹேனோவர், ஸ்டக்கர்ட், பிரேமன், லேப்சிக், ஆஃபன்ஹைம்லாம் வந்துட்டு அடுத்தடுத்து இப்போ எக்ஸ் விட்டு வெளில வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நானும் வந்துட்டு இப்போ த்ரெட்ஸ் அந்த ஆப் வந்தப்போ வந்துட்டு நானும் ஒரு ஆக்டிவா நம்ம இனிமேல் ட்விட்டர்ல இருக்க வேணாம், நம்ம வந்துட்டு த்ரெட்ஸ்ல அப்படி மூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். த்ரெட்ஸ் ஆப் வந்துட்டு எக்ஸை விட பெட்டரா இல்லை, ஆர் ஈவன் ஒரு சிக்னிஃபிகண்டா ஒரு டிஃபரன்ஸ் எனக்கு பெருசா தோணலை. அண்ட் செலிபிரிட்டிஸ் ஆஃப் தான் ஃபீல் பண்ணியிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்துட்டு த்ரெட்ஸை இன்னொரு ஒரு சோஷியல் ஆப்பை தான் யூஸ் பண்றாங்க தவிர ஒரு எக்ஸுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா யாருமே பார்க்கல. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் வெளியில போனாலும் X continues to be a very big social platform for all these celebrities and people. But yeah, we'll see how it goes. Ajax வந்துட்டு அவங்களோட புது லோகோ வந்துட்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு மினிமலிஸ்டிக் டிசைன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் டிசைன் போட்டு ரொம்ப ஓவர் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ரொம்ப போரிங்காக தான் லோகோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கிராண்டா நல்ல ஒரு பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்ல காம்ப்ளெக்ஸா இருக்கு ஒரு லோகோ பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது? உங்களுக்கு எப்படி தோணுது? கமெண்ட் பண்ணுங்க. ஒரு ஃபுட்பால் கிளப் அவங்களுக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பேன் வந்துட்டு அவங்கள ஒரு செகண்ட் டயருக்கு வந்து ரெலகேஷன் பண்றாங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தேன். நீங்க மேன் சிட்டியா இருந்தா சில பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. பட் மேன் சிட்டி இல்ல, ஒலிம்பிக் லியான், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் அண்ட் பெரிய கிளப்ஸ் இன் ஃபுட்பால். அவங்களுக்கு வந்துட்டு அகைன் அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் போரா ரன் பண்ணனால வந்த விளைவுகள் தான் இது. அவங்க பிளேயர்ஸ் அநேகமாக இந்த வின்டர் விண்டோவில் எல்லாருமே வித்துற போறாங்க. அண்ட் அவங்க ரெலகேட் ஆகிட்டு லீக் 2 போயிடுவாங்க.
அவங்க எப்படி அதுலேருந்து ரிகவர் பண்ணிட்டு வருவாங்களா அதெல்லாம் தெரியல. ஏன்னா ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. ஒரு 2-3 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட ஒரு பெரிய கிளப்பாக இருந்தது, சாம்பியன்ஸ் லீக்லலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்தது. அங்கே லியான்லேருந்து வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு பெரிய பெரிய கிளப்ல ஆடினாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளப்புக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றது ஒரு சேடான ஒரு மூமெண்ட். ஆல்பைன் அடுத்த வருஷம் வந்துட்டு அவங்க அஃபிஷியலாக வந்துட்டு மர்சிடிஸ் என்ஜினுக்கு வந்துட்டு மூவ் பண்ணுறாங்க. இந்த சேஞ்ச் வந்துட்டு எவ்வளோ ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு எனக்கு கரெக்டாக சொல்ல தெரியல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கன்ஸ்ட்ரக்டர்ஸுமே ஓரளவுக்கு ஒரு ஒரு மேட்ச் பண்ணுறாங்க வென் கம்ஸ் டு என்ஜின், வென் கம்ஸ் டு பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. இதனால ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் கிட்ட இல்லைன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு காம்படிட்டிவான ஒரு சீசன், எந்த என்ஜின் பெட்டர் எந்த கன்ஸ்ட்ரக்டர் பெட்டர்னு சொல்லவே முடியாத அளவுக்கு சீசன் போயிட்டு இருக்கு. பட் யா ஐ திங்க் நம்ம அடுத்த வருஷம் ப்ராப்ளி ஃபார்முலா 1 நம்ம நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்ப்போம். போன வாரம் லெகோ ஹொரைசன் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற கேம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஹொரைசன் பிளே ஸ்டேஷன் எக்ஸ்க்ளூசிவ் கேமோட லெகோ வெர்ஷன் தான் இது. நீங்கள் வந்துட்டு இஃப் யூஆர் ஃபேன் ஆஃப் த ஃப்ரான்ச்சைஸ் கிவ் திஸ் அ ஷாட். எனக்கு பர்சனலாக இந்த லெகோ கேம்ஸோட அந்த வேர்ல்ட் பில்டிங் பிடிக்கும். அது ஃபுல்லாக அந்த பிளாக்ஸ் வச்சுக்கிட்டே எல்லாமே இருக்கும். அது இஃப் யூ ஃபைண்ட் தட் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி யூ ஃபைண்ட் த கேம் வெரி அம்யூசிங். இன்னொரு ஒரு நியூஸ் இந்த கேம் அவார்ட்ஸ்லேருந்து வந்தது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இனிமேல் வந்துட்டு எல்லா கேம்ஸோட டிஎல்சிஸும் எக்ஸ்பான்ஷன்ஸும் மெயின் கேமுக்கு அப்புறம் வர எல்லா கண்டென்ட்டுமே வந்துட்டு அந்த பெஸ்ட் கேம் ஆஃப் த இயர் அந்த மாதிரி அந்த கேட்டகரியில் வந்துட்டு கன்சிடரேஷன் வரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு இது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பான்ஷன் வருது. ஒரு ஆல்ரெடி இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா போன வருஷம் எல்டன் ரிங் வந்தது. இப்போ எல்டன் ரிங்கோட எக்ஸ்பான்ஷன் இந்த வருஷம் வந்தது அண்ட் இட் வில் பி நாமினேட்டட் ஃபார் பெஸ்ட் கேம் அகேன் தர மாதிரி. அண்ட் எல்டன் ரிங் ஹஸ் ஆல்ரெடி ஒன் த பெஸ்ட் கேம் த ப்ரீவியஸ் இயர். ஸோ இப்போ எப்படின்னா இந்த எக்ஸ்பான்ஷன் இஸ் பேசிக்லி ரைடிங் ஆன் த சக்ஸஸ் ஆஃப் த மெயின் கேம். அண்ட் என்னதான் இந்த கேம் வந்துட்டு பெருசாக இருந்தாலும் இல்லை இதுவே ஒரு ஸ்டாண்டர்ட் கேமாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிபேட் ஸ்டார்ட் பண்ணாலும் பட் இட் இஸ் ஸ்டில் லைக் ஒரு பார்ட் ஆஃப் அனதர் கேம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு கேம் ஆஃப் த இயருக்கு கன்சிடர் பண்ணுவீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அண்ட் நீங்கள் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி எக்ஸ்பான்ஷன்ஸ் இல்லை டிஎல்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் கேம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இல்லை அந்த மெயின் கேம் எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி நிறைய இதில் இருக்கும். ஸோ அது எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக எடுத்து ஒரு அவார்ட் கொடுப்பீங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்காக இருக்குது எனக்கு. பட் அந்த டெசிஷன் தான் எடுத்திருக்காங்க. அநேகமாக எல்டன் ரிங்கோட எக்ஸ்பான்ஷன் தான் இந்த வருஷமும் வந்துட்டு அதுக்கு கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். That's all for this week's episode. I hope you guys liked it. So அடுத்த வாரம் IPL ஆக்ஷன் நடக்க போகுது சண்டே. ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலான்ற மாதிரி ஒரு பிளான்ல இருக்கு. நான் இன்னும் வந்துட்டு அதுக்கான ஃபீஸிபிலிட்டி என்னன்னு நான் செக் பண்ணல. எப்படி அந்த ஓவர்லே காமிக்கலாம், எப்படி அந்த பிளேயர்ஸ் ஆப்ஷன்ல வரப்போ எப்படி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல காமிக்கலாம், அவங்களை பத்தின இன்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்கலாங்கிற மாதிரிலாம் இன்னும் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி ஐ பி ஏபிள் டு டூ இட். அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்களோட சோஷியல் பேஜஸ்லாம் போயிட்டு ஃபாலோ பண்ணுங்க. we hope to give more content like this to you. அடுத்த வாரம் பார்க்கலாம். அது வரைக்கும் bye. All you gotta do is just meet me at the